ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். மாதுநாயகம் மனிதர் நாயகம் மனுக்குல நன்னாயகம் வானநாடு அரசாண்ட தணிகை வள்ளல் மாதவ நாயகம். எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயூரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான் திருமறை குருபெருமான் திருமறை குரு தேன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் என்றென்றும் அந்த திருமறை குருபெருமானாக திருமறை குரு தீன் திருமேனியில் எப்பவும் நமக்கு பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து நமக்கு எப்பவும் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் புலம்புகும் தெய்வமாய் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நமக்கு அந்த திருமறையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யமனை வென்ற திருமறை, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் நம்முடைய 4 வேதங்களிலிருந்தும் அந்த வேத வாசகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போது யமனை வென்றது நமது தெய்வமோர்கள் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள அந்த ஆயுதம். அப்போ அந்த ஆயுதம்தான் திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் அவங்க நிரூபித்து வர்றாங்க. இப்போ இதை தான் நம்ம முதல் பதிவில் பார்த்தோம். யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி திருமஞான குரல் 9வது திருவாக்கியம். யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு அதை எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சியினைத்தான் நம்முடைய வேதமாமறைகளிலிருந்து ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அப்போ அதன்படி இந்த பதிவிற்காக இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய மெய்மதம் உதயமான திருநாளில் பிறந்த திருவாக்கியத்தில் மின்னி காமிக்கிறாங்க அந்த அருளுர்ஷிப்பை. மேலும் நமது மெய்மதத்தின் நாமமே அது யமன் தீண்டாத மெய்மதமாக இருக்குது. நாமம் எடுத்து வழங்கியிருக்காங்கல்லவா. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதமாக அதை எடுத்து நாமம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ மரளி என்றால் யமன் அல்லவா. அப்போ அதை மகா சங்கல்ப மந்திரத்தில் அதை உடைக்கிறாங்க. மரளி என்கிற யமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம் என்று எடுத்து உரைக்கிறாங்க அல்லவா. அப்போ அந்த மரளி என்றால் யமன் என்ற பொருள் வருது. அப்போ யமன் கைதீண்டாத மெய்மதம் நம்முடைய மெய்மதம் என்று நமக்கு அந்த மெய்மதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த மெய்மதம் உதயமான திருநாள் அன்னைக்கு பிறந்த திருவாக்கியம் நம்முடைய திருவருட்குரலில் 3வது திருவாக்கியத்தில் எடுத்து அந்த அருளர்ஷிப்பை வழங்கியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு பகுதியினை தான் நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த மெய்மதம்னா என்ன அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன என்பதை இதற்கு அடுத்து வருகின்ற மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசு திருவாக்கியம் எண் 4ல் அற்புதமாக எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போது மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் எனக்கு முதல்ல சொல்ல தெரியாதுங்க. அப்போது இந்த 4வது திருவாக்கியத்தை படித்து மனனம் செய்த பிறகு இப்போ எனக்கு சொல்ல தெரியும். அதில் என்ன சொல்லி வர்றாங்க அந்த வாசகத்தை கொஞ்சம் கேட்கலாமா. அப்போ பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 4 மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசு. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாளத்தீட்டு பிறநாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாக்காடு அணுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய
நித்திய தேகத்தில் மனிதரை புகுத்தாட்டி வைக்கின்ற மெய்மதம். இதுதாங்க. இதை நல்லா விளக்கமாக இதை பற்றி பேசலாம். இப்போ இதுதான் அந்த மெய்மதத்தினுடைய விரிப்பு. அப்போது அந்த மரளி கைதீண்டா, யமன் கைதீண்டா, அந்த எண்ணத்தில் கூட அவர் தீண்ட மாட்டார். கை என்றால் துணி என்ற ஒரு நாமம் இருக்குல்லவா, பேச்சில் கூட வரமாட்டார். அதுதான் முக்கியம். எது முக்கியம்? பேச்சு தான் முக்கியம். அது எண்ணத்திலிருந்து தான் அந்த பேச்சு பிறக்குது. ஆக இப்படியெல்லாம் அதை நுணுக்கி நுணுக்கி நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த 3வது திருவாக்கியத்தில் அந்த யமன் அஞ்சுகின்ற செயல், அந்த மரளி கைதீண்டாமை, அந்த மரளி கைதீண்டாமை எப்படி இருக்குது என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். இது மிகப்பெரிய பகுதியாக, தொடர்ந்து பெரிய பகுதியாக இருக்குது. நம்ம குறிப்பிட்ட வாசகங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அல்லவா, ரத்தின சுருக்கமாக எடுத்துக்கலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 3, பக்கம் 11. எம் உள்ளத்தில் ஓர் எண்ணம் வந்தது, நமக்கென மெய்யான தவ செயலுடைய ஒரு மதமும் ஓர் ஊரும் உண்டாக்கி கொள்ள வேணும். அப்படி இருந்தால் நமக்கு இம்மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வராதே என்ற நினைவு வந்தது. பசியால் வருந்தி அனாதையை போல் நாம் போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கட்டி கிடக்கிறது குட்டி சுவரு, கனா காணுகிறது மாட மாளிகை கூட கோபுரம் என்று ஸ்லோகம் சொல்லுவார்களே, அந்த மாதிரி அல்லவா நாம் நினைக்கிறோம் என்ற நினைப்பும் வந்தது. அந்த சுலோகம் கழுதையையும் அந்த சுபாவத்தில் இருக்கிற மனிதர்களையும் குறிக்கிறது. அவர்களால் இந்த காரியம் முடியாதுதான். ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள் யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா இருக்கிறது. ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள் யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா இருக்கிறது. ஆகவே அந்த சுலோகம் நமக்கு பொருந்தாது என்று எண்ணியவர்களாய் மேல் நடந்தோம் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ அந்த திருவாக்கியத்தில் தெய்வம் அவர்கள் பட்ட பாடு, அந்த ராஜகம்பீரத்தில் நடந்த மிக கொடூர சம்பவம் ஒன்று நடந்தது அல்லவா. நமது தெய்வம் அவர்களுக்கு அந்த உலகத்தினர், உலக மக்கள், அது ஒரு ஆள் பண்ண வேலை தான் அது. அப்போ அதில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சு இன்றைக்கி இந்த மெய்மதத்தை உண்டாக்கினார்கள் என்ற அந்த சரித்திரத்தை நினைவு கூர்ந்து அதை எடுத்து பேசி வர்றாங்க. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். அப்போது பாடெல்லாம் நமது தெய்வம் அவர்களது, பலன் நமக்கு. நமக்கு ஏதாவது பாடு இருக்கா? எதுவும் இல்லை. இதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மிகச்சிறிய மிக 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 சிறிய பாடு தான் இது சொல்லுகிறது. ஆனால் பலன் நமக்கு, முழுமையான பலனை அப்படியே நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ இந்த திருவாக்கியத்தில் எடுத்து பேசி வர்றப்ப அந்த யமன் கைதீண்டாத என்ன பேசி வர்றாங்க, அந்த வரி எடுங்க. ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஞ தெய்வம் அவர்களுடைய அந்த திருக்கரத்தில் என்ன இருக்குன்னா, ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள் யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா இருக்கிறது. அந்த ஆயுதத்துக்கு பேர் இவ்வளவும் சொல்றாங்க. சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள், அது யமன் அஞ்சுகின்ற ஆயுதம். அப்போ அந்த ஆயுதத்துக்கு பேர் சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள் என்று அந்த நாமங்களை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ யமன் அஞ்சுகின்ற ஆயுதம். அப்போ அந்த ஆயுதத்துக்கு அல்லவா யமன் அஞ்சுகிறான். அது நமது தெய்வம் அவர்களின் திருக்கரத்தில் அல்லவா அதை ஏந்தி இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ அந்த கரம், அது கை என்பது துணியாக இருக்கிறது. அது துணி என்பது அது எண்ணத்திலிருந்து வருகின்றதாக. அந்த துணி எங்கேருந்து வருது? எண்ணத்திலிருந்து தானே வருது. ஆக இப்படி நமக்கு அதை வண்ண வண்ணமாக எடுத்து பேசி வருகிறார்கள். அப்போ அந்த ஆயுதம், அப்போ யமன் அஞ்சுகின்ற ஆயுதம். அப்போ ஒவ்வொரு திருவாக்கியங்கள்லையும் நமக்கு அந்த யமபடரின் அச்சத்தினை எப்படி தெய்வம் அவர்கள் விரட்டுகிறார்கள் என்றால்,
அந்த ஆயுதமாக நின்று அவங்க விரட்டுகிறார்கள். அப்போது ஆயுதம். இப்போ ஆயுதம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நமக்கு தெரிஞ்ச ஆயுதம் என்ன? கத்தி, கடப்பாரை, பிக்காசு, இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆயுதம். நம்ம வேலை செய்கிற, நம்ம வெளி உலகத்தில் இப்போ ஒரு தொழில் செய்வோம் அல்லவா, அந்த தொழிலுக்கு உதவுகின்ற கருவிகள் இருக்கும் அல்லவா, அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆயுதம். அப்போது இதையா தெய்வம் அவங்க பேசி வருவாங்க? இல்லையே. அப்போ ஆயுதம்னா என்ன? அப்போ அதை நமக்கு ஏற்கனவே இதை நமக்கு படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். திருவருட்குறள் 255வது திருவாக்கியத்தில், எம்முடைய திருவாக்கு ஒரு தீ, அது ஓர் கூர் ஆயுதம் என்று நீ நினைத்தால் ஒழிய அதன் மீது சடேர் என்று பாய வராது. கூரான ஆயுதம். அது கூரான குருவருள் அல்லவா? கூரான குருவருளை கூர்ந்து போற்றி முறிது சுருக்கத்தில் பேசி வர்றாங்கல்லவா? அப்போ அதை நம்ம கூறணுமே. அப்போது அது கூராயுதமாக. எது கூராயுதம்? அவர்களுடைய திருவாக்கு. அப்போ அந்த ஆயுதம் தெரியுதா? அப்போ அந்த ஆயுதம் திருவாக்காக அவங்க அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இன்னும் நமக்கு புழக்கத்தில் பார்க்குறப்ப நம்முடைய தமிழ், இப்போ நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கோம் அல்லவா, தமிழ் எழுத்துக்கள், அதில் எழுத்துக்களை வகை வகையாக 4 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அப்போ அது உயிரெழுத்து. ஒரு வகையான எழுத்துக்கு பேர் உயிரெழுத்து. அடுத்து 2வது வகையாக அது மெய்யெழுத்து. 3வது வகை உயிர்மெய் எழுத்து. 4வது ஆயுத எழுத்து என்று 4 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். மொத்தம் 247 எழுத்துக்கள் நம்முடைய தமிழ் மொழியில் புழங்கி கொண்டு இருக்கு அல்லவா? அப்போது உயிரெழுத்து என்பது என்னென்னம்மா? ஆ முதல் அவ்வு வரை. ஆ முதல் அவ்வு வரை. ஆனா முதல் அவ்வண்ணா வரை உள்ள எத்தனை எழுத்துக்கள்? 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் என்று நாம் படிச்சிருக்கோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் என்னென்ன? இக்கு முதல் இன்னு வரை. அப்போ இக்கு, இஞ்சு, இச்சு, இன்னு, இட்டு என்று வருகின்ற அந்த மெய்யெழுத்துக்கள் அது 18 அல்லவா? அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் கா முதல் நவ்வு வரை. கானா, காவண்ணா, அப்படி தான் சொல்லணும். நம்ம சாலை தமிழில் சொல்லி வர்றப்ப அது நம்ம பள்ளிக்கூடத்தில் எப்படி சொல்லிப்போம்? கா கி கீ அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க நம்ம படித்த பள்ளிக்கூடத்தில். ஆனால் அந்த விளம்புகின்ற முறை தவறு, அப்படி சொல்லி தருகின்ற முறை தவறு. அதை எப்படி தெய்வம் அவங்க நமக்கு அதை எடுத்து உரைக்கணும்னு சொல்கிறாங்க. கானா, காவண்ணா, கீனா, அது மாதிரி எல்லாம் நான் வரணும். நான்னா உடனே நம்மளை நினச்சிக்கூடாது. இறைவனாகிய நான், இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை உண்டு. அது பண்டை நான்மறை. அது அந்த இறைவன் திருமறையை உரைக்குது. அந்த நான், அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் அது திருமறையாக, இறைவனாக, நமது தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி உணர்கிறேன். ஆனா, ஆ வண்ணா, ஈனா, ஈ என்னா, ஊனா, ஊ வண்ணா, அப்படி நமக்கு அந்த ஆனா, நான், அது நாவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது வேதனா, அது வலுனா, அது போதனா, அது நிறைனா, அது மதினா, அது சீனா, அது வந்தனா, அது கஜானா. இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? இவ்வளவு நாவு இருக்குங்க. அவ்வளவும் எதுன்னா அவர்களுடைய அந்த ஆலவாயிலுள்ள அந்த வேதனாவு அல்லவா? இப்படி அந்த உச்சரிக்கும் முறையை எடுத்து வைக்கிறாங்க. அப்போது அந்த கானா, காவண்ணா முதல் நா வரிசையில் வருகின்ற நவ் வரை, நவ்வண்ணா வரை வருகின்ற எத்தனை எழுத்து? 216 எழுத்துக்கள். முதல்ல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30. அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் 216, மொத்தம் 246 வந்திருக்கு இது வரைக்கும். அடுத்தது ஆயுத எழுத்து.
அது என்ன அப்படின்னா அதுதான் அக்கு, அக்கன்னா அக், அதுதாங்க இறை சொரூபம் நமது தெய்வம் அவர்கள். அப்போ அது அக்கெனும் பிரம்மத்து அருளொளி பெருக்காள் என்று நமக்கு ஆதி மான்மியத்தில் அந்த உயிரெழுத்துக்கள் வரிசையில் நமக்கு எடுத்து சொல்லி வருவாங்க. ஆதியோதய தலைப்பருவம் அருண்மணி விரிந்த பெருந்துரை சிறந்து ஆதியின் மேனால் நீதியின் தலையாய் என்று நமக்கு வரிசையாக சொல்லி வர்றப்ப அது அக்கெனும் பிரம்மத்து அருளொளி பெருக்கால் உறுதனி தலைமை உதயமதாகி என்று அந்த ஆதியோதய தலைப்பருவம் தொடங்குது அல்லவா. ஆக இப்படி அந்த அக்கண்ணாவை கொடுக்குறாங்க. அது அக்கண், கண்ணுன்னதுமே உடனே நம்ம தேகத்துக்கு வந்துட வேணாம். அது கண் என்பது அது நம்ம ஏற்கனவே கண் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அது குருமுராதியாக நமக்கு அது கண்ணான நூலாகும் குருமுராதி கனகமணி காமிலாய் காட்டும் காப்பே. அப்போ அன்றைக்கே அருணகிரிநாதர் காதும் ஒரு விழி, இப்போ விழி என்கிற ஒரு நாமமும் இருக்குது கண்ணுக்கு. காதும் ஒரு விழி காக முரணருள் மாய அருதிரு மருகோனே என்று பேசி வர்றாங்க. அப்போது திருப்புகழில் இது எடுத்து உரைக்கிறது. அப்போ இப்படி நமக்கு நாமங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ கண் என்பது இங்கே காதுக்கு பேர் கண்ணு, கண்ணுக்கு பேர் காதல்ல, காதுக்கு பேர் கண்ணு. நல்லா விளங்கிக்கணும். உடனே நம்ம தேகத்துக்கு வந்துடக்கூடாது அல்லவா. அப்போது இப்படி அந்த அக்கன், அது அக்கன், அது முக்கன் என்றெல்லாம் அதை விரிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதானே இப்போ நம்மக்கிட்ட 2 கண் இருக்குது. இது ஊனக்கண் தான். இது ரெண்டுமே புண்ணாகிய கண். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் புண்ணு வரக்கூடிய கண்ணுங்க இது. ஆனால் அந்த 3வது கண் பண் வரக்கூடிய கண். ஒரே ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். நம்முடைய கண், என்னுடைய கண் புண்ணு வரக்கூடியது, இறைவனுடைய கண் பண் வரக்கூடியது. அப்போ அவங்க பன்னுருவாக அல்லவா இருக்காங்க. பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே. அப்போ அந்த பண்ணாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த முக்கண், அந்த முக்கண் 3வது கண் அது பன்னுருவாக அவங்க விளங்கி கொண்டு அது நெற்றிக்கண்ணாக அது இருக்கிறது. இப்போ நெத்தி கண்ணுனாக்கா நெத்தியில் போய் தேர்றது, நம்ம நெத்திலேயே தேர்றது வேதமாகிய அது வைரடால் முத்தி இலங்குதே மச்சி நிச்சியின் நெற்றியில் பச்சை வைரடால் முத்தி இலங்குதே என்றெல்லாம் பேசி வர்றாங்க. மச்சி நிச்சியின் நெற்றியிற் பச்சை கண்கள் கூசுதே ரத்தினம், அது வைரடால் முத்தி இலங்குதே என்றெல்லாம் அந்த நெற்றியை பற்றி மெய்மன ஞானத்தில் விரிப்பு நிறையா இருக்குது. சரி, இப்போ நம்ம எழுத்துக்கு வருவோம், ஆயுத எழுத்துக்கு வருவோம். அப்போ அந்த ஆயுதம் எப்படி இருக்கிறது என்றால், இப்போ அந்த 247மே உயிர் எழுத்து. அது உயிரும் எழுத்தாக தான் இருக்குது. இது நாளையும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ நாளையும் ஒன்றாக பார்க்கலாம். அது எப்படின்னா அது உயிரும் எழுத்தாகத்தான் இருக்கிறது, மெய்யும் எழுத்தாகத்தான் இருக்கிறது, உயிர் மெய்யும் எழுத்தாகத்தான் இருக்கிறது, ஆயுதமும் எழுத்தாகத்தான் விளங்கி கொண்டிருக்கிறது. அது ஏன்னா அது ஈசனான மதி எழுத்து அல்லவா. அது ஈசனான மதி எழுத்து. அப்போ அது ஞான செங்கலெல்லாம் அந்த எழுத்தினுடைய உச்சத்தில் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் அல்லவா. களம் கொண்டு எழுதா எழுத்து அது மீம். இப்பேற்பட்ட உன்னத நிலை அது மீமாக அல்லவா, அலிப்லாம் மீமாக அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கிறது அந்த எழுத்து. ஏன்னா சொல்லும் மீம் என்றதிலே சூட்சம், அங்கல்லவா அந்த சூட்சுமத்தை வச்சுருக்காங்க மீமில். அது சொல்லல அல்லவா வச்சுருக்காங்க, அது எழுத்துல அல்லவா இருக்குது. அப்போ நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பறத்து விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல. ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம படிச்சிருக்க 247 எழுத்து மாதிரியே தான் நம்ம வேதமும் இருக்குது. நம்ம வேதனுள்ள வர்ற எழுத்துக்களும் அதே 247 எழுத்துக்கள், வெளி உலகத்தில் புழங்குகின்ற அதே 247 எழுத்துக்களில் தானே இருக்குது. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லை. அதுக்கு தான் இந்த வித்தியாசத்தை கொடுக்குறாங்க. 289 திருவருட்குறளின் தீர்ப்பு. நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பறத்து விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல, என்றும் நிரூபணை செயலறிவு கொண்ட ஜீவனுள்ள தேவ தீர்ப்பு திருவசனம். பாருங்க, நிரூபணை ஆகக்கூடிய எழுத்துங்க இது. என்றும் நிரூபணை செயலறிவு கொண்ட ஜீவனுள்ள தேவ தீர்ப்பு திருவசனம் இது ஆம் என்று காண்போர் அனைவர்களும் காண்பார்கள் ஆக. நான் ஆமான்னு ஜால்ரா போட்டேன், அதனால் எனக்கு இதை கொடுத்தாங்க.
இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இல்லை தான், ஜால்ரா தான். ஆமாம், இப்போ கதை சொன்னாக்கா ஊன் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஊன் தான் உங்கள் உகாரம். ஆம்னு சொல்கிறது. ஆமாம், தெய்வம் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லணும். ஆமாம் சாமி போடணும். என்ன சாமி போடணும்? ஆமாம் சாமி போட்டால் தான் இதெல்லாம் விளங்க வரும். முதல்ல ஜால்ரா போடணும். ஆக இப்படி நான் அந்த எழுத்தை ஆயுதமாக உணர்கிறேன். அப்போது நமக்கு பண்டிகையே நம்ம இந்த தாய் திருநாடு இந்தியாவில் விஜயதசமி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று அந்த தசரா பண்டிகையில் கடைசி 2 நாட்கள் கொண்டாடுறோம் அல்லவா? அப்போ அன்றைக்கு தான் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்குற வழக்கம் வெளியில் நடைமுறையில் இருக்குல்லவா? அப்போ அந்த நெர்மணிகளை எடுத்து நாவில் எழுதுவாங்களாம், ஆனா அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நடைமுறையில் தானே இருக்குது. அப்போ எதை எழுத சொன்னாங்க? வேத எழுத்துக்களை எழுத. இங்கே விஞ்ஞானத்தில் அதுக்குன்னு நம்ம உலக படிப்பை படிக்க வேணான்னு நம்ம சொல்ல வரல. அதை நல்லா படிச்சுட்டு தானே இருக்கோம். எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒவ்வொருவரும், என்னையும் சேர்த்து தான். அப்போ அதை போல் இங்கே விஞ்ஞானத்தில் நம்ம அது வேதத்தினுடைய எழுத்துக்களை நம்ம மெய்க்கல்வியை படிக்கணுமே அல்லவா? இப்படி அந்த விஜயதசமி, அது சரஸ்வதி பூஜை, அதுதான் ஆயுத பூஜை. அப்போ அந்த ஆயுதமாக விளங்கும் அந்த வேதத்திற்கு, அந்த எழுத்துக்கு பூஜை நடக்குதுங்க. இப்போ இது ஒவ்வொரு நாளும் நடக்குது, குறிப்பிட்ட தினம் அல்ல. எப்பெல்லாம் நம்ம அந்த வேத வாசகத்தை கேட்கிறோமோ, படிக்கிறோமோ, அதை பற்றி பேசுகிறோமோ, ஒவ்வொரு நாளும் அந்த ஆயுதத்திற்கு பூஜை நடக்கிறது. கைகால் போய் முட்டாத பூசை வணக்கம், அதுதான் முறையான வணக்கம் அல்லவா? மாசற்ற இரக்கம், வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திரஸ்திரம். அப்போ கைகால் போய் முட்டாத பூசை வணக்கம் உடைய மெய்மை பாரவான்கள் அருளி செய்துள்ள அந்த மெய்மை கிரந்தங்கள், அதை மெய்மை கிரந்தங்களாக அல்லவா நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அதற்கு உதவுகின்ற அந்த வேதத்திற்கு பூஜை செய்யணுமே, தொழுகை செய்யணுமே, வணக்கம் செய்யணுமே. இப்போ இதை பற்றி விரிவாக இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அல்லவா? ஆக இப்படி நான் அந்த ஆயுதத்தை, அதை எழுத்தாக நான் உணர்கிறேன். அந்த யமனஞ்சுகின்ற ஆயுதத்தை அல்லவா அவங்க தங்களுடைய திருக்கரத்தில் ஏந்தியிருக்காங்க. அப்போ மேலும் அந்த பெருமாளின் அவதாரங்கள், ஒவ்வொரு அவதாரத்திலையும் விஞ்ஞான மகத்துக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கையில் ஒரு ஆயுதத்தை ஏந்தி வச்சுருக்காங்க வெளி உலகத்தில் வர்றப்ப. அப்போ அது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வேல் என்ற ஆயுதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஞானம் என்னும் அஞ்சன சிலாகை, சிலாகை என்றால் வேல் அல்லவா? அப்போ அது வேல் கொண்டு ஈற்றி விரித்து உள்ளே காட்டிட. அப்போ அந்த வேல் பற்றிலாம் நம்ம இதற்கு முன் பதிவுகளில் விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ நமது தெய்வம் அவர்கள் எவரும் பெற்றறியாத அந்த அரியதவ கிள்நாமம், இன்னும் அந்த 12 சன்னதங்களை பெற்றிருக்கிறாங்களே. உடுக்கை, சங்கு, சூளம், அது நாமங்கள் நமக்கு சன்னதம் பெறும் பருவத்தில் எடுத்து வழங்கி வர்றாங்கல்லவா? அது வலம்புரி சங்காக இருக்குது. அப்போ அதை நமக்கு வேதத்தின் சிறப்பாக எடுத்து வர்றப்ப, சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையினை உடைய துடி உடுக்கை. அப்போ அந்த உடுக்கையெல்லாம் ஒரு சன்னதமாக சிவபிரான் ஃபோட்டோவில் நம்ம வெளி உலகத்தில் பார்த்துருக்கோமே, சிவனுடைய திருக்கரத்தில் ஏந்திருக்காங்களே. உடுக்கை, சூளம், சங்கு, சக்கரம், எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது. கோடரி, பரசுராமன், பேரே பரசுராமன், பரசு என்றால் கோடரி. இப்போ இதையும் நம்ம சன்னதம் பெறும் பருவத்தில் வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அது ஊழி பெயர்க்கும் கோடரியாகிய மனம் திமிரும் மறை நீதபோத அமலான் நீதி கட்டளைப்படி இம்மலர்ந்த உலகத்தினிடத்தே தோன்றிய மகத்துக்கள். அப்போ அது சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையினை உடைய துடி உடுக்கை. அப்போ நூல் போல் நுணுகிய இடையினை உடைய துடி உடுக்கை. அப்போ அந்த துடி வாசகமாக அல்லவா இருக்குது. நம்ம அண்ணா ஒருவருக்கு நாமம் வச்சுருக்காங்களே, துடி வாசகம். அப்போ
அப்போ அந்த துடி வாசகமாக அல்லவா இன்றைக்கு அந்த ஆயுதத்தை நமக்கு அது மாணிக்கமாக இருக்குதே, மாணிக்க வாசகமாக எடுத்து வச்சிருக்காங்களே. இப்படி நான் அந்த ஆயுதத்தை உணர்கிறேன். அது கிள்நாமம். அது சைந்திர மகாமுனிவர் அவர்களின் தீர்க்க தரிசனம் ஒளிநாடாவில் பேசி வருவாங்க. அந்த ஆண்டு கணக்குகள்லாம் பேசி வருகின்ற அந்த பாடலில் கடைசியில் என்ன நிறைவு வரும்? வேதமிகு மேல்திசை கிள்நாமக்காரர். கிள்நாமக்காரருடைய அடையாளம் என்ன அப்படின்னா வேதமிகு, வேத மிகு. அப்போ அது மிகுந்த வேத மதங்கள் பலவெலாம். அப்போ ஆசான் கிருபை மிகுந்த அதனால் அந்த உடல் போய் மறு உடலில் சிவானந்த போதம் வந்து நிற்குதே. ஆக இப்படி அது விரிந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆயுதம் அது துடி உடுக்கையாக, அது சங்கு சக்கரமாக, அது வேலாக, அது மோதகமாக, அது அங்குசமாக, அது சங்கு சக்கரம், துடி உடுக்கை, அது தண்டாயுதம், எவ்வளவு நாமங்கள். அது எவரும் பெற்றறியாத அந்த அரியதவ கிள்நாமத்தை நமது தெய்வம் அவர்கள் பெற்றிருக்காங்களே, யாரும் பெறவில்லையே இந்த சன்னதத்தை. அதெல்லாம் நமக்கு வாசகம் கொடுத்துருக்காங்க அல்லவா. இப்படி ஒவ்வொரு ஆயுதங்களையும் நான் அந்த யமனஞ்சுகின்ற ஆயுதமாக, அது எழுத்தாக அது இருக்கின்றது. இவ்வளவு ஆயுதங்களும் எங்கே இருக்குது? எழுத்தாக அது இருக்கின்றது. அப்போ தெய்வம் அவர்களுடைய அந்த திருக்கரத்தில் அது ரேகையாக இருக்குது. அனந்தாதி தேவர்கள் அன்று கண்டு மகிழ்ந்தார்களே, இன்றைக்கு நம்ம அதை வேதத்தில் கண்டு மகிழலாம். சொன்னேனடா கைரேகை ஆனால் மைந்தா என்று மெய்வழி நூலில் வாசகம் வருகிறது. அந்த கைரேகையை நான் சொன்னேன். இதை மேலே எப்படிங்க இதை சொல்ல ஓப்பனாக பேச முடியும்? சொன்னேனடா கைரேகை, கைரேகையை நான் சொன்னேன். இது புரிஞ்சுக்கணுமே. இதை புரிஞ்சுக்கலன்னா நான் யார்? அப்போ நான் எவ்வளவு விளங்காத தன்மையில் இருக்கேன்னு அர்த்தம். சொன்னேனடா கைரேகை ஆனால் மைந்தா என்று மெய்வழி நூலில் அப்பட்டமாக ஒட்டைக்கிறாங்களே. ஓதிய முத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்று பேசி வர்றாங்களே. அந்த கைரேகை இப்போ எல்லோருக்கும் ஒரு போலவா இருக்குது? இல்லையே. ஆனால் அவர்களுடைய திருக்கரத்தில் அந்த சன்னதங்களை, அது தேவ சன்னதங்களை, அது சத்திய யுகப்பரிசு, புது உலகம் பிறப்பிப்பான் வேண்டி பேரருள் ஆயுதங்களை சத்திய யுகப்பரிசு வேத சன்னதங்களாக, அது தேவ சன்னதங்களாக, அது வேத சன்னதங்களாக பெற்று ஆசீர்வாத கங்கணமும் பூண்டு பூர்த்தியானதும் சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவிகளையெல்லாம் பூரணமாக எம் இதயாசனத்தின் கண்ணே நிரம்ப பதிப்பித்து என்று இதே மெய்மதம் உதயமான திருநாளில் அந்த வாக்கியம் வருகிறதே. இப்படி நான் அந்த ஆயுதங்களை, அந்த சன்னதங்களை இப்படி நான் வேத சன்னதமாக நான் தரிசனை செய்கிறேன். அதை ஆயுதமாக தரிசனை செய்கிறேன். அது அக்கண்ணாவாக இருக்கிறது. அது அக்கக்காகவே சிக்கலில்லாமலே அருள் மறையரசி என்று நமக்கு தெய்வ தேடுகுடகத்தில் எடுத்து வழங்கி இருக்காங்களே அக்கண்ணாவை. அது அக்கென்றால் உண்மை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதல்லவா உண்மை. அப்போ முன்னொரு காலத்தில் இப்போ நம்ம அக்கண்ணாவை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னாக்கா, மேலே ஒரு புள்ளி கீழே 2 புள்ளி வருது. முக்கோண வடிவம். முக்கோணம் என்பது தெய்வம் அவர்கள் சொல்லி வருகின்ற முக்கோணம், நம்ம படிக்கிற முக்கோணம் அல்ல, அது வேற. இப்போ நம்ம உலக படிப்பில் சொல்கிறோம் அல்லவா முக்கோணம், அந்த முக்கோணத்தில் மேலே ஒரு புள்ளி கீழே 2 புள்ளி வரும். முன்னொரு காலத்தில், ஆரம்ப காலத்தில் அக்கண்ணா எப்படி இருந்ததுன்னா, நம்ம கணக்கு பாடம் படிக்கிறப்ப தேர்ஃபோர் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம், 2 புள்ளிகளை மேலே வச்சு கீழே நடுவு புள்ளி வைப்போம். அப்படியே மிரர் வியூவில் வரும். இப்போ நம்ம எழுதுகிற அக்கண்ணாவை மிரர் வியூவில் பார்த்தா மேலே புள்ளி இருக்காது, கீழே தான் இருக்கும் அந்த புள்ளி. 2 புள்ளி, அதற்கு நடுவில் கீழே வரும் அந்த புள்ளி, 3வது புள்ளி. அப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னு விளங்கிக்கணும். இப்போ அதை பற்றி பேசலை, இது நான் கேள்வியாக இப்போ உங்களை கேட்குறேன். இப்போ இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணுமே. அது இப்போ ஏன் மேலே வந்துச்சு, முன்னாடி ஏன் அது கீழே இருந்தது? அப்போ அது ஒரு அடையாள குறிப்பாக தானே அதை வச்சுருந்துருப்பாங்க. அது இதெல்லாம் என்ன அடையாளம், நமக்கு இந்த அடையாளங்கள் என்ன சொல்லுது, இந்த எழுத்தினுடைய அடையாளம் என்ன சொல்லுது என்பதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும் அல்லவா. அப்போ இதை பற்றி விசாரிங்க. ஆக இப்படி அந்த ஆயுதத்தை நமக்கு எழுத்தாக அது
வச்சுருக்காங்க. அப்போ எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்று அவ்வை பிராட்டி தானே சொன்னது. அவ்வை பிராட்டியின் திருவாக்கு. அது எண்ணும் எழுத்தும் கண், அதுக்கு பேர் கண்ணுங்க. உடனே நம்ம தேகத்துக்கு வந்துடக்கூடாது, நம்ம கண்ணுக்கு வந்துடக்கூடாது. நம்ம கண்ணு புண்ணாகிய கண்ணு, என் கண்ணு புண்ணாகிய கண்ணு. பண்ணாகிய கண் இறைவனுடைய கண். அது எப்பவும் நமக்கு வேத நூலாக, கண்ணான நூலாகவும் குருமுராதியாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அது சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருளாகிய யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா நம்மிடம் இருக்கிறது என்று தெய்வம் அவங்க உத்தரவு பண்ணியிருக்காங்க அல்லவா. அது படிங்க இன்னொரு தடவை அந்த வரிய. ஆனால் நம் கையில் சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருள் யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அல்லவா இருக்கிறது. அப்போ யமன் அஞ்சுகின்ற ஆயுதம் அது சர்வ சாட்சியாகிய, அது தகசல் மீம். அது தகசல் மீமினையும் கண்டார்கள். இன்னும் நிறைய விரிப்பு இருக்குது இதுக்கெல்லாம். அப்போ சர்வ சாட்சியாகிய சர்வஞ பொருளாகிய அந்த யமன் அஞ்சுகின்ற ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு இவ்வளவு நாமங்களை எடுத்து வழங்கியிருக்காங்க. ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் நான் திருமறை குருபெருமானாக, திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்கின்றேன், வேதம் ஆசான் திருமேனியாக என்றும் உள்ளவராக நான் இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு நிரூபித்து, ஆகவே அந்த யமனை வென்ற ஆயுதம் அது நமக்கு திருமறையாக, அது கோடரியாக, அது உடுக்கையாக, அது நூல் போல் நுணுகிய இடையினை உடைய துடி உடுக்கையாக, அது சங்காக, சக்கரமாக, அது ஆயுத எழுத்தாக, அது எழுத்தாக, அது ஈசனான மதி எழுத்தாக அது விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.